நான் யாக்கை ஆலிசை இயற்கை அங்காடி அருப்புக்கோட்டையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்களுடைய கம்பெனி வந்து இயற்கை சம்மந்தமான உணவுகளை வந்து தயாரிக்கிற கம்பெனி. நாங்கள் வந்து எங்களோட அவுட்லெட் வந்து திருக்குமரன் நகர்லையும் நாடார் மேலரத வீதியிலையும் வச்சுருக்கோம். இப்போ யாக்கை யாழிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, யாக்கைனா உடம்பு, யாழிசை அப்படிங்கிறது, யாழுங்கிறது நம்மளுடைய பழைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், வீணை மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதுலேருந்து வர மியூசிக் வந்து ரொம்ப பியூராகவும் காமிங்காகவும் இருக்கும். ஸோ அது மாதிரியே நம்மளுடைய உடம்புலேருந்து வர ஆவரா அந்த எனர்ஜியும் ரொம்ப பியூராக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் யாக்கை யாழிசை. இது ஆக்சுவலாக ஒரு சித்தரோட வாக்கு. யாக்கை வந்து அந்த அளவுக்கு பியூராக இருக்கணும் அப்படிங்கிறதான நம்ம யாக்கை யாழிசைன்னு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு சம்மந்தமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தேடி அதை தயாரிக்கிறவங்க கிட்டேருந்து வாங்கியும் நம்ம வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து பிஎஸ்ஜி டெக்கில் 2014 ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்என்டியில் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கம்ப்ரஸர் டிசைன்ஸ், மெடிக்கல் டிவைசஸ் டிசைன்ஸ்னு சொல்லிட்டு நிறையா டிசைன் ரிலேட்டட் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்பா அம்மா 2 பேருமே சித்தா டாக்டர்ஸ். அவங்க சித்தா ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறது அதெல்லாமே பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து அத்லட்டிக் லைஃப் ஸ்டைல் இருந்தனால எனக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ், டிசிப்ளின், நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறது, இதில் எல்லாமே நேச்சுரலாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்படின்னு பார்க்குறதுல நிறையா பேர் என்ன ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு டிசீஸ் வந்த பிறகு தான், சார் இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டா இந்த டிசீஸ் சரியாகுமா, இந்த அரிசி சாப்பிட்டா இந்த டிசீஸ் சரியாகுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்களே தவிர, யாருமே வந்து டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுல கேர் பண்ணிக்கலை. ஸோ நமக்கு வந்து உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி மருந்தே உணவு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போகிறப்ப தான் நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணணுங்கிற எண்ணமே வந்தது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும், மருந்தை முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிற உணவை வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதை வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றணும் அப்படிங்கிற நான் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆர்வத்தில் இதை வந்து முன்னெடுத்தேன். ஸோ 2020 நம்ம வந்து கொரோனா டைமில் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து அந்த நேரத்தில் மக்கள் வந்து நிறையா இந்த யூடியூப் வீடியோஸ் அந்த விழிப்புணர்வுலாம் இருந்தனால எனக்கும் வந்து அந்த பிஸ்னஸை வந்து ரன் அப் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து ஈஸியாக இருந்துச்சு.